வணக்கம், நான் பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பஸ் வலைகளில் வருகின்ற காணொளி 1000 ஒருவன் இருபுள்ளி சுழியம் அத்தியாயம் 45. இடம் சாபகம். சாபகா, என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? நீங்கள் அனைவரும் எதை புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அதைத்தான். சடையன் வந்து இப்படி ஒரு சட்டத்தை போடுவான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அவன் கூறும் பொழுது சரி என்று கூறுவதைப் போலதான் தோன்றியது. ஆனால் இப்போது சிந்தித்து பார்த்தால் அழகாக திட்டமிட்டு காய்களை எல்லாம் நகர்த்துவது நாம், இறுதியாக இவன் வந்து தலை மீது ஏறி அமருவானா? அதேதான் எனக்கும் சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் சடையன் கூறுவது உண்மைதான். பாண்டியர்களை வெல்ல வேண்டும் என்றால் நம்முடைய படைகள் மட்டும் பத்தாது, அவனுடைய படைகளும் தேவைப்படுகிறது. என்ன நீ, அதுதான் இலங்கை படை இருக்கிறது, கலிங்க படை இருக்கிறது. கலிங்கத்திடமும் சிறிது நட்பு பாராட்டி கொண்டிருப்பார்களே, அவர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு வர சொல். நாமும் கூட்டிக் கொண்டு செல்வோம். ஒரு ராஜ்யத்தை எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாடுகள் சேர்ந்து போய் அவர்களை அடிப்போம். அப்போது தோற்று விடுவார்கள் அல்லவா? 30 நாடு இல்லை, 3000 நாடுகள் சென்றாலும் பாண்டியர்களை வீழ்த்த முடியாது. பிறகு நாம் என்னதான் செய்ய போகிறோம்? ஒன்று துரோகம், அது மட்டுமே நமக்கு கை கொடுக்கும். யாருக்கு துரோகம்? சீனர்களிடம் உதவியை வாங்குவோம். சீனர்கள் சென்று அமரட்டும், அதன் பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். என்ன நீ, சீனர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அனைத்தும் போய்விட்டால் பிறகு அவ்வளவுதான். என்ன கருதி கொண்டிருக்கிறீர்கள்? பாண்டியர்களை வீழ்த்திவிட்டால் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் என்று கருதுகிறீர்களோ? பிறகு முடியாதா? ஒருவனை வெட்டினால் இன்னொருவன் எங்கோ இருந்து முளைப்பான், அவனை அழித்தால் வேறொருவன் எங்கோ இருந்து முளைப்பான். பாண்டியர்களுக்குள்ளேயே கூட்டாட்சி முறை இருக்கிறது. எங்கெங்கோ இருந்து நான் பாண்டியன் என்று வருவான். இடையே அவர்களுடைய குறுநில தேசத்தின் அரசர்களும் வருவார்கள். ஆங்காங்கே இருக்கின்ற வலிமையான பேரரசுகளும் தமிழகத்தை கைப்பற்ற வருவார்கள். பாரத கண்டத்தில் இருக்கும் பேரரசுகளும் வருவார்கள். இப்படியெல்லாம் இருக்க தமிழகத்தை கைப்பற்றுவதொன்றும் அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. சீனர்கள் வெற்றி அடைந்தாலும் சீனர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சவாலாக காத்துக் கொண்டிருக்கும். அதை நாம் பிடிக்க வேண்டும். சரி, ஆனால் இப்போது என்னதான் திட்டம்? முதலில் சடையன்களிடமிருந்து போர் படைகளை வாங்குவோம். அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதை நாம் செயல்படுத்துவோம். அதன் பின்னர் நாம் யார் என்பதை சடையன்களுக்கு காட்டுவோம். சரி, ஆனால் இந்த தமிழர்களிடமெல்லாம் நட்பு பாராட்ட வேண்டும், அவர்களை எல்லாம் நன்கு பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தானே. அது அவன் கூறியது உண்மைதான். அதை பற்றி நான் இன்று மாலை மக்களிடம் பேசுகிறேன் என்று கூறிவிட்டு சாவகன் சென்றான். அதே மற்றொரு முனையில் இலங்கை. இப்போது எப்படி இருக்கிறது? நன்றாகத்தான் இருக்கிறேன் கிருபாகரரே. தீவில் இருந்தவர்கள் அவர்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விட்டார்கள். உன்னோடு இருப்பவர்கள் மட்டுமே இங்கிருக்கிறார்கள். அவர்களையும் போகச் சொல்லுங்கள். யாரும் இங்கு இருக்க வேண்டாம். ஏன் மணிமாறா, நாங்கள் இங்கு இருக்கக்கூடாதா? இதோ பாருங்கள் பித்தா, நான் கூறுவதை கேள். இனி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கும், அங்கு போய் இருங்கள். எவ்வளவு நாட்களுக்கு? தென்பகுதியில் இருக்கும் இலங்கை தேசத்தின் அரசனும் வடக்கே நோக்கி வந்து கொண்டிருக்கிறானாம். நாம் இலங்கை வந்திருக்கிறோம் என்று பாண்டியர்களுக்கும் தெரிந்துவிட்டது. இந்நேரத்தில் அவர்களுடைய படைவளங்களும் இங்கு வந்து கொண்டிருக்கும். முன்பு நடந்த கதையெல்லாம் மறந்து விட்டாயா மணிமாறா? தகவல் சாவகத்திற்கும் சென்றிருக்கிறது. சாவகத்திலிருந்து யார் வருகிறார், என்ன நடக்கப் போகிறது என்று ஒன்றும் புரியவில்லை. கலிங்கத்தாரிடமிருந்து ஏதேனும் செய்தி வருமா என்று அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மத்தியில் மணிமாறன், நீ, உன்னோடு நாங்கள், என்ன வாழ்க்கை என்றே புரியவில்லை. பித்தா, நான் உங்களை எல்லாம் தவறாக பயன்படுத்தவில்லை. உங்களுக்கும் ஒரு இயலாமை இருந்தது. நம்மை யாரும் மதிக்காமல் இருந்தார்கள். நாம் யார் என்று இவ்வுலகுக்கு மணிமாறா போதும். பாண்டியர்கள் கைது செய்து எங்களை விசாரித்து சிறையில் அடைத்து துன்புறுத்தியதால் எங்களுக்கு இந்த நிலைமையை கொண்டு வந்தது மணிமாறன் தான். இல்லை, வீரபாண்டியன் தான். அவனை போய் கேள்வி கேளுங்கள் என்று நாங்கள் கூறுவோம் என்று எண்ணினாயா? இல்லை மணிமாறா, நீ எங்களை எப்படி எண்ணினாயோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எப்போதும் உனக்கு ஒரு வரிசை வீரனாகத்தான் இருக்கிறோம். அடுத்த கணம் மணிமாறன் அவர்களை பார்த்துவிட்டு, கிருபாகரரே, கூறு வீரபாண்டியா, என்ன நடக்கிறது என்று எனக்கு தகவல் தெரிந்தாக வேண்டும்.
நீ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த. முன்பே கேட்டறிந்து விட்டோம். நான் எவ்வளவோ கூறினேன். நீ என்னுடைய பேச்சை கேட்பதாக இல்லை. என்னாயிற்று? தீவுக்கு சென்று பாண்டிய வீரர்களை அடிக்க வேண்டாம் என்று எப்போதோ உன்னிடம் கூறினேன். பலமுறை கூறினேன். ஆனால் நீ பாண்டிய வீரர்களை தாக்கிவிட்டாய். பெண்கள், குழந்தைகள் என்று அவர்கள் பாராமல் அந்த மழை புயல் வீசிக்கொண்டிருக்கும் அந்த கடற்கரை ஓரத்தில் மக்களை துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். அது பாண்டியர்களா அல்லது கலிங்கர்களா என்றெல்லாம் எனக்கு தெரியவில்லை. மக்களை துன்புறுத்தினார்கள், அவ்வளவுதான். அதுவும் என் பெயரை வைத்து எனக்காக அவர்களை துன்புறுத்தும் பொழுது அந்த இடத்தில் நான் நிற்க வேண்டாமா? மக்களுக்காக நின்றாய், இப்போது நாட்டுக்காக நிற்காமல் போய்விட்டாய் என்ற ஒரு பெயரை எடுத்து விட்டாய் வீரபாண்டியா. என்ன கூறுகிறீர்கள்? ராமேஸ்வரத்திலிருந்து தகவல் வந்தது. மக்கள் பாண்டிய அரசின் மீது அபிப்பிராயத்தில் இருக்கிறார்களாம். என்ன கூறுகிறீர்கள்? ஆம், பாண்டிய அரசன் தனது தம்பிக்காக வீரர்களை பொருட்படுத்த மாட்டேங்கிறாராம். அவர்களுக்கு மதிப்பும் கொடுக்க மாட்டேங்கிறாராம். வீரர்கள் அடி வாங்கினால் நீங்கள் எதற்காக சென்றீர்கள் என்றுதான் கேள்வியை எழுப்புகிறாராம். தம்பி கொள்ளையனாக இருந்தும், தவறு செய்திருந்தாலும், சட்டதிட்டங்களை மீறி இருந்தாலும் தனக்கு தம்பிதான் முக்கியம் என்று அரசன் நிற்கிறாராம். இதனால் பாண்டிய தேசத்தின் வீரர்களுக்கிடையே சிறிது குழப்பங்கள் நிலவிக் கொண்டு வருகிறது. என்ன செய்கிறார்கள் என்று ஒன்றும் புரியவில்லை. இது எங்கு போய் முடியும் என்றும் புரியவில்லை. என்ன கூறுகிறீர்கள்? சுந்தர பாண்டியனுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஒரு நல்ல அரசர் தான். அவர் ஒரு நல்ல அரசர் என்று மக்களும் இவ்வளவு நாட்கள் நம்பிக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பிளவு ஏற்படும் வகையில் சில விடயங்கள் நடந்து வருகிறது. அது உன்னுடைய பெயரின் காரணத்தினால். பாண்டிய வீரர்கள் அரசர் மீது இப்படி ஒரு பழியை போடக்கூடாது. போட்டுவிட்டார்களே, என்ன செய்வது? வீரர்களும் அரசருடைய கட்டளைக்கு இப்போது இணங்க வேலை செய்வார்களா இல்லையா என்று தெரியவில்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை கொண்டு வரும். பாண்டிய தேசத்தில் கூட்டாட்சி முறை நடந்து வருகிறது. இப்போது நானும் இல்லை, சுந்தர பாண்டியரும் அவருக்கு மக்கள் செல்வாக்கும் படை வீரர்களும் அவருடைய பேச்சை கேட்காவிட்டால் வேறு எங்காவது இருக்கும் கூட்டாட்சி முறையில் இருக்கும் அரசன் முடிசூடப்படுவான். பாண்டிய தேசத்தில் மீண்டும் குழப்பங்கள் ஏற்படும். பிறகு எல்லையில் இருக்கும் குறுநில அடுத்தகனாம் வீரபாண்டியன் கிருபாகரனை பார்க்க கூற வருவதை முழுமையாக முடித்து விடு வீரபாண்டியா. எல்லையில் இருக்கும் சோழ தேசத்தின் குறுநில தேசத்தின் அரசர்கள் இதுதான் தக்க சமயம் என்று போர் செய்வார்கள் பாண்டியர்களை எதிர்த்து. அதுதானே கூற வந்தாய்? அதுதானே வரலாறு. இப்போது உமது அண்ணன் உனது வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நீ போக போகிறாயா? நான் போனால் எனது அண்ணன் என்னை புரிந்து கொள்வார். ஆனால் மற்ற வீரர்கள் என்னை புரிந்து கொள்வார்கள் என்று கருதுகிறீர்களா? என்னை கைது செய்ய வேண்டும் என்று துடிதுடிப்பார்கள். அமைச்சரும் குறுநில தேசத்தின் அரசர்களும் அதையே வழிமொழிவார்கள். சிறைக்கு செல்வதொன்றும் எனக்கு பெரிய விடயம் கிடையாது. பாண்டிய தேசத்தின் சிறைதானே என்று போய்விடுவேன். ஆனால் இந்த சமயத்தில் நான் சிறைப்பட்டிருந்தால் இங்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படும். நான் வெளிவந்தது இந்நேரத்தில் சாவகத்தில் மணி அடித்திருக்கும். சாவகன் கண்டிப்பாக மாபெரும் திட்டத்தை திட்டிக் கொண்டு இங்கு வருவான். அப்போது நான் சிறைப்பட்டிருந்தாலோ பாண்டியர்களிடம் அகப்பட்டிருந்தாலோ சாவகனை எதிர்கொள்ள முடியாது. சாவகனை இங்கு வர வைக்கவே இத்தனை ஆண்டுகள் நான் பாடுபட்டுக் கொண்டிருந்தேன். தக்க சமயம் பார்த்து அவனை வர வைத்து விட்டேன். இன்னும் எண்ணி 10 நாட்களில் சாவகன் இங்கு வருவான். என் கையால் சாவான். நீ வகுத்த திட்டங்கள் அனைத்தும் நன்றாகத்தான் நடந்தது. சாவகன் கண்டிப்பாக வருவான் என்றும் ஒற்றர்கள் மூலியமாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. கலிங்க தேசத்தில் இருக்கும் கப்பல் படைகள் அனைத்தும் தயார் நிலையில் வந்து கொண்டிருக்கிறதாம். மேலும் இலங்கைக்கும் தூது வந்திருக்கிறது என்று தகவல் வந்திருக்கிறது. புரிகிறது. இலங்கையிலும் நாம் இனி இருக்கக்கூடாது, அதுதானே? ஆம், இலங்கை விட்டும் நாம் போக வேண்டும். கிருபாகரரை, எனக்கு மாபெரும் படைகள் வேண்டும். தங்களால் ஏதேனும் உதவி செய்ய முடியுமா? உறையூரில் எமது படைகள் ஒரு 500 பேர் இருப்பார்கள். அவர்களை ராமேஸ்வரம் கடந்து தீவுக்கு வர சொல்லிவிடலாம். அதில் ஒரு பெரிய இடையூறும் இல்லை. மேலும் படைகள் கலிங்க தேசத்தில் இருக்கிறது. கலிங்கத்திலா? ஆம், என்னுடைய பூர்வீகம். அங்கும் எனக்கு உதவி என்றால் வீரர்கள் வருவார்கள். அங்கு ஒரு 1000 படை வீரர்களை திரட்டலாம். என்னால் இவ்வளவுதான் முடியும் வீரபாண்டியா. சாவகத்திலிருந்து 5000 10,000 படை வீரர்கள் வரக்கூடும். கப்பல் வழி என்பதால் இதுவே குறைவு. அதற்கு மேலும் கப்பல்கள் வந்தால் 25,000 50,000 படை வீரர்கள் வரக்கூடும். முதலில் நானும் இதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கலிங்க தேசத்திலும் கப்பல் படை தயாராகிக் கொண்டிருக்கிறது, இலங்கையிலும் கப்பல் படை தயாராகிக் கொண்டிருக்கிறது என்றால் சாவகன் ஒன்றும் சும்மா வரமாட்டான். அங்கிருக்கும் மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டும் கப்பல் படையும் எடுத்துக்கொண்டுதான் இங்கு வருவான். புரிகிறது. 25,000 படை வீரர்களை, அதுவும் கப்பல் படையில் வருகின்ற
வீரர்களை, வெறும் 1500 படை வீரர்களை வைத்து எப்படி எப்படி சமாளிப்பது? முன்தளத்தில் நின்று 1000 பேரை கொன்று குவிக்கச் சொன்னாலும் நான் தயார் நிலையில் இருப்பேன். அதே போல உன்னிடம் இருக்கும் பித்தனும் மற்றவர்களும் செய்வார்கள். இது போதாதா? திட்டத்தை மட்டும் வகுத்துக்கொடு, அனைத்தும் சிறப்பாக செயல்படும். இடையே வந்து கொண்டிருக்கும் செய்திகள் அனைத்தும் பாண்டிய தேசத்திற்கும் சென்று கொண்டிருக்கிறது அல்லவா? சென்று கொண்டுதான் இருக்கிறது. பாண்டிய தேசத்தின் நிலவரத்தை எண்ணினால்தான் சற்று கவலையாக இருக்கிறது. என்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் பகைவர்கள் சூழ்ந்தால் படை வீரர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அப்படி ஒரு நம்பிக்கையில்தான் பாண்டிய தேசத்தின் அரசனும் இருப்பான் என்று கருதுகிறேன் வீரபாண்டியா. நன்றி. மேலும் வேறொரு தகவலும் வந்தது. என்ன? ஒருவேளை சாவகத்திலிருந்து பல கடற்படைகள் வந்தால் இந்த போர் தமிழர்களுக்கு எதிரான போராகவே இருக்கும். இந்த போர் தமிழர்களுக்கும் நடக்கும் போராகவே இருக்கும். நான் கூற வருவது புரிகிறது. வருகிறேன் வீரபாண்டியன் என்று கூறிவிட்டு கிருபாகரன் 4-5 வீரர்களை அழைத்து தூதை அனுப்பும் முறையை கையாண்டு கொண்டிருந்தார். இதே பித்தனும் மற்றவர்களும், என்ன பித்தா சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? வீரபாண்டியனுக்கு இப்போது உதவி தேவை. நமது தீவில் இருக்கும் பல பேருக்கு தகவல் கொடுங்கள். யாரேனும் ஒருவனை அடித்தாலும் பரவாயில்லை, அவன் இங்கு வந்தாக வேண்டும். இன்னும் நமது உற்றார் உறவினர் என்று கடல் கடந்து எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் தகவல் கொடுங்கள். கொள்ளையடித்த பொருட்களில் பல பேருக்கு நாம் உதவி செய்திருக்கிறோம். பல வணிகர்களுக்கும் கொடுத்திருக்கிறோம். வணிகர்கள் மூலியமாக மலையுத்த வீரர்கள், சண்டை வீரர்கள், சிலம்பம் சுத்துபோர் என்று அனைவரையும் அழைத்துக் கொண்டு வர சொல்லுங்கள். வீரபாண்டியனுக்கு எவ்வளவு பக்கபலமாக நம்மால் இருக்க முடியுமோ அவ்வளவு பக்கபலமாக இருப்போம். சரி பித்தா, அவ்வாறே நடக்கட்டும் என்று கூறிவிட்டு அனைவரும் போர் வீரர்களை திரட்ட ஆரம்பித்தார்கள். அதே மற்றொரு முனையில் கோடியக்கரை. அரசே, மதுரையில் இருந்து அமைச்சர்கள் வந்துவிட்டார்கள். வாருங்கள் அமைச்சரே. அரசே, என்ன நடக்கிறது? எங்கு வரும் வழியில் அனைவரும் உங்களை குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அரசனை பற்றி குறை கூறுவதெல்லாம் விட்டுவிடுங்கள். இப்போது நிலவரம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? ஒற்றர்கள் மூலியமாக தகவல் வந்தது. கலிங்கத்தார் கப்பல் படையை தயார் செய்து கொண்டிருக்கிறார்களாம். அவ்வளவு ஆகிவிட்டது அவர்களுக்கு. அவர்களுக்கு மட்டும் தனியாக தைரியம் வந்திருக்காது. கலிங்கத்தார் கப்பல் படையை எடுத்துக்கொண்டு வந்து பாண்டிய தேசத்தின் மீது போர் செய்யும் அளவுக்கு அவர்களுக்கு தைரியம் வந்திருக்காது. கண்டிப்பாக சாவகன் இதில் விளையாடுகிறான். எது என்னவோ, சாவகன் வந்தால் மட்டும் நம்மால் திருப்பி அடிக்க முடியாதா? நம்மிடமும் கப்பல் படை இருக்கிறது. போர் கப்பல்கள் எத்தனை இருக்கிறது? நம்மிடம் ஒரு 300 கப்பல்கள் இருக்கிறது. பத்தாது. தயார் நிலையில் மேலும் 200 கப்பல்கள் வாங்குங்கள். 200 கப்பல்களா? ஆம், சேர தேசத்தின் படையிடம் கூறுங்கள், நமக்கு இன்னும் போர்க்கப்பல்கள் வேண்டும் என்று. மேற்கத்திய நாடுகளில் இருந்து ஏதேனும் அரபு தேசத்தின் கப்பல்கள் இருந்தாலும் அவர்களிடமும் கூறி வாடகைக்காவது வாங்குங்கள். நமக்கு இப்போது போர்க்கப்பல்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. அரசே, என்ன இது? என்று வரச் சொன்னீர்கள், நாளையே போர்க்களம் போல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். காலம் நம் கையில் இல்லை, சாவகன் கையில் எடுத்துக்கொண்டார். நாமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். இங்கிருக்கும் மக்களுக்கு வீரபாண்டியனை நான் ஏன் கைது செய்யவில்லை, அவன் மீது எதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கோபம் வந்து கொண்டிருக்கிறது. வீரபாண்டியன் ஒருவன் தான் பாண்டிய தேசத்தின் அடையாளம் என்று கிடையாது. இங்கு வாழும் ஒவ்வொருவனும் பாண்டிய தேசத்தின் அடையாளம், பாண்டிய தேசத்தின் சின்னம், பாண்டிய தேசத்தின் பிரஜை. வீரபாண்டியனை காப்பாற்றுவது மட்டும் இந்த அரசனுக்கு கடமை இல்லை, ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவது இந்த அரசனுடைய கடமை. நான் வீரர்களை சந்திக்க வேண்டும். இதோ அடுத்த கணம் அனைத்து வீரர்களும் அங்கு கூடியிருக்க அமைச்சரும் அங்கு வந்து நின்றார். மோகூர் பழையனவர்களும் வந்து நின்றார். அனைத்து வீரர்களுக்கும் தகவல் வந்திருக்கும் என்று கருதுகிறேன். தலைமை காவலாளிகள் தகவல் கொடுத்தீர்களா? கொடுத்து விட்டோம் அரசே. இன்னும் 10 நாட்களில் சாவகத்திலிருந்து பெரும்படை வரக்கூடிய வாய்ப்புகள் இங்கு இருக்கிறது. கலிங்கத்தார் மாபெரும் கப்பல் படையை திரட்டிக் கொண்டிருக்கிறார்களாம். இலங்கையிலிருந்தும் கப்பல் படை தயாராய் கொண்டிருக்கிறதாம். ஒரு காலகட்டத்தில் நம்மை கண்டு அஞ்சி ஒதுங்கி இருந்தவர்கள் இப்போது போருக்கு தயாராய் கொண்டிருக்கிறார்கள். யார் கொடுத்த தைரியம் என்று எனக்கு தெரியும். அந்த சாவகன் தான் விளையாடிக் கொண்டிருக்கிறான். சாவகன் கண்டிப்பாக மாபெரும் படைகளை திரட்டிக் கொண்டு நமது பாண்டிய தேசத்தின் மீது போர் தொடுக்க வந்து கொண்டிருப்பான். அவனை நாம் எதிர்கொள்ள நமது பாண்டிய தேசமே ஒன்றாக செயல்பட வேண்டும். உங்கள் அனைவருக்கும் மாற்று கருத்துக்களும் என் மீது சில கோபமும் வருத்தமும் இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் தூக்கி தூர போடுங்கள். நமது பாண்டிய தேசத்தின் மக்களுக்காக, நமது நாட்டுக்காக, நமது மீன் கொடி பொறித்த வேந்தர்களுக்காக ஒன்றாக நெல்லுங்கள். அடுத்த கணம்
வீரர்கள் அனைவரும் அமைதியாக இருக்க என்னானது? என்னானது? ஏன் இந்த மௌனம்? அரசே, என்ன கூறுகிறீர்கள் அரசே? சாவகன் வருகிறான், பெரும்படையை திரட்டிக் கொண்டு வருகிறான், கலிங்கத்தார் வரப்போகிறார்கள், இலங்கையிலிருந்து வரப்போகிறார்கள். இத்தனைக்கும் மைய புள்ளி இல்லை, தொடக்க புள்ளி யார் என்று உங்களுக்கு தெரியாதா? அது உங்களுடைய தம்பி வீரபாண்டியன். அவனை கைது செய்யுங்கள், அவனை கைது செய்து சிறையில் அடையுங்கள். நாங்கள் அனைவரும் உடலில் கடைசி ஒரு துளி உதிரம் இருக்கும் வரை பாண்டிய தேசத்திற்காக போர் செய்கிறோம். எங்கோ ஒருவன் ஏதோ ஒரு வில்லங்கத்தை செய்து இப்போது அது ஒரு நாட்டு பிரச்சனையாக மாறிவிட்டது. நீங்கள் அவன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அவனை எதிர்த்து ஒரு சாசனமும் விடவில்லை, அவனை கைது செய்ய சொல்லி ஒரு கட்டளையும் விடவில்லை. இப்போது மக்களுக்காக, நாட்டுக்காக, எங்களுக்காக, உங்களுக்காக என்று அருமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அரசே. அடுத்த கணம் சுந்தரபாண்டியன் வீரர்களை பார்க்க, என்ன வீரர்களே, அரசன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அரசே, உங்கள் மீது நம்பிக்கை இப்போதும் எங்களுக்கு இருக்கிறது. ஆகையால் தான் நாங்கள் வெளியே செல்லாமல் நீங்கள் அழைத்தவுடன் நாங்கள் இங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறோம். சாவகன் வரட்டும், அவனை நாம் எதிர்கொள்வோம். ஆனால் அதற்கு முன்பு வீரபாண்டியனை கைது செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒரு கட்டளை இட்டே ஆக வேண்டும். இல்லை என்றால் ராமேஸ்வரம், கோடியக்கரை, மேலும் கடல் எல்லை பாதுகாப்பு வீரர்கள் இவர்களில் இருந்து ஒருவன் கூட பாண்டிய தேசத்தின் படைப்பிரிவில் சேர மாட்டோம் என்று அவர்கள் அங்கு கூறிக்கொண்டு நிற்க, அரசனும் அமைச்சர்மார்களை பார்க்க, அரசே, நாங்கள் இப்போது பேசுகிறோம். அமைச்சரே, நானே இல்லை அரசே, சற்று பொறுமையாக இருங்கள், நாங்கள் பேசுகிறோம். வீரர்களே, தனிச்சையாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறீர்கள். அபாரம், அருமை, சிறப்பு அனைத்தும் ராமேஸ்வரம் படைகளும், கோடியக்கரை படைகளும், கடல் எல்லை பிரிவில் இருக்கும் படைகளும் பாண்டிய தேசத்தோடு சேராது. என்ன கட்டளையிட வேண்டும் அரசர்? கூறுங்கள், என்ன கட்டளையிட வேண்டும்? வீரபாண்டியனை கைது செய்ய வேண்டும். கைது செய்து விடலாம். அரசர் தானே, இப்போதே கட்டளையிட்டு விடுவார், சாசன ஓலையும் கொடுத்து விடுவார். ஒற்றர்கள் மூலியமாக தகவல் வந்ததே. இல்லை 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 இல்லை, அதோ இந்த பிரச்சனைக்கு மூல காரணமான அந்த அமைச்சர் மந்திரியாரே, இல்லை இல்லை, படை தளபதி, நீங்கள் கூறினீர்களே, அவர்கள் இலங்கைக்குத்தானே சென்றிருக்கிறார்கள், இலங்கைக்கு பெரும்படை செல்லட்டும், கண்டிப்பாக வீரபாண்டியனை பிடித்து விட்டு வந்து இங்கிருக்கும் சிறையில் நாம் அடைத்து விடலாம். அவ்வளவுதானே? இதை செய்துவிட்டால் அனைவரும் நீங்கள் பாண்டிய தேசத்தின் படைப்பிரிவில் இருப்பீர்கள் அல்லவா? என்ன கூறுகிறீர்கள்? அமைச்சரே, அதைத்தான் நாங்களும் கூறுகிறோம். வீரபாண்டியனை மட்டும் கைது செய்யட்டும், நாங்கள் அனைவரும் பாண்டிய தேசத்திற்கு உறுதுணையாக இருப்போம். அப்படி கூறுங்கள், அப்படி கூறுங்கள் வீரரே. என்ன அரசே, நாட்டுக்காக உயிரையும் கொடுக்கும் இந்த வீரர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களுடைய சொந்த தம்பிக்காக இப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே? அப்படி கேளுங்கள் அமைச்சரே. அரசரை நாங்கள் எவ்வளவோ பேசி பார்த்து விட்டோம், அரசர் மனம் மாறவே இல்லை, வாயை மூடுங்கள் என்று அமைச்சர் கூற, அடுத்த கணம் வீரர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்துவிட்டு மேலே பார்க்க, அரசருக்கு கட்டளையிடும் இடத்திற்கு அனைவரும் வந்து விட்டீர்களோ? அது எப்படி ராமேஸ்வரம் படைகள் இருக்காதா? தேவையில்லை. கோடியக்கரை படை இருக்காதா? தேவையில்லை. எப்படி எப்படி கடல் எல்லை படை பிரிவினர் இருக்காதா? தேவையில்லை. அதன் பின்னர் எப்படி உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் ஒரு சில படை முகாம்களுக்கு தகவல் கொடுப்பீர்கள், வணிக முகாம்களுக்கு தகவல் கொடுப்பீர்கள். வணிகர்கள் வைத்திருக்கும் படைகள் வராது. குறுநில தேசத்தின் அரசர்கள் பிரிவை உங்கள் வசம் இழுப்பீர்கள், அவர்களும் வரமாட்டார்கள். பாண்டியர்களை எதிர்க்கும் ஒரு சில குறுநில தேசத்தின் அரசர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு செய்தி அனுப்புங்கள், அவர்களும் வரமாட்டார்கள். யாரும் யாரும் எவனும் வர வேண்டாமடா. கடல் பொங்கி ஆழி பேரலை உருவாகும் பொழுது ஒரே ஒரு பாண்டிய அரசன் நின்று போர் செய்தான் என்பது வரலாறடா. நீங்கள் என்னடா, நீங்கள் வராவிட்டால் மீன் கொடி பறக்காதோ, கயல் கொடி வேந்தன் துள்ள மாட்டானோ? யாரும் தேவையில்லை. பாண்டிய தேசத்தில் இருக்கும் லட்சக்கணக்கான படை வீரர்கள் வருவார்கள். எல்லை பாதுகாப்பு வீரர்களா? லட்சக்கணக்கான படை வீரர்கள் வந்து இங்கு நின்றால் எல்லையே தெரியாதடா உங்களுக்கு. மேலும் வீரபாண்டியனை கைது செய்ய வேண்டுமா? வீரபாண்டியன் யார் என்றடா நினைத்தீர்கள்? கொள்ளையன். கொள்ளையடித்து பொருட்களை எல்லாம் விற்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கொள்ளையன் என்று கருதுகிறீர்கள்? பால் எடுத்து சுழற்றினால் சோளமே தலை வணங்குமடா அவன் வீரத்திற்கு.
அவன் உயிரை காப்பாற்றி இன்று அவனை உயிரோடு வைத்துக் கொண்டிருப்பது கிருபாகரன் என்னும் சோழ தேசத்தின் குறுநில அரசனடா. அவனுக்கு தெரியும் வீரபாண்டியனுடைய வீரமும் வீரபாண்டியனுடைய குணமும். பகைவனுக்கு கூட தெரிந்திருக்கிறது, பக்கத்தில் இருந்தவர்களுக்கு தெரியவில்லையடா. ஆம், வீரபாண்டியர் கொள்ளையடித்தார்தான். என்னமோ உங்கள் வீட்டுக்குள் வந்து கொள்ளையடித்தாரா? இல்லை உங்களுக்கு கொடுக்கப்படும் வரி பணம் சம்பளம் என்று ஏதேனும் கை வைத்தாரா? அவர் கொள்ளையடித்தது அனைத்தும் சாவக தேசத்தின் பொருட்களை. கடல் கடந்து தமிழர்களை துன்புறுத்திக் கொண்டிருக்கும் அந்த சாவகன் எனது நாட்டுக்கு எதற்கு வருகிறீர்கள், எனது நாட்டுக்கு எதற்காக வந்து வணிகம் செய்கிறீர்கள் என்று ஒவ்வொரு வணிகனையும் துன்புறுத்தி அனுப்பினான். செல்லுங்களடா வணிக நகரத்துக்கு, கேட்டு பாருங்களடா ஒவ்வொரு வணிகனையும். இங்கிருந்து பாண்டிய அரசர் குமரி வெளியே வாய்விட்டு கூறாத அளவுக்கு அவர் வேதனைப்பட்டார். தான் அரசன், அங்கிருக்கும் மக்களும் எம் மக்கள், எம் தமிழ் மக்கள் என்று அவர் உரிமையாக இருந்தாரடா. அண்ணன் இப்படி ஒரு நிலைமையில் இருக்க தம்பி நான் தனியாக செயல்படுவேன் என்று வீரபாண்டியன் தனியாக நின்று செயல்பட்டான். ஆம், பாண்டிய தேசத்திற்கு எதிராக நின்றுதான். பாண்டிய தேசத்தின் அரசனுக்கு எதிராக நின்றான். பாண்டிய தேசத்தின் அமைச்சர்கள் எங்களுக்கு எதிராக நின்றான். வீரர்கள் உங்களுக்கு எதிராக நின்றான். மேலும் ஒரு விடயம், இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளாதீர்கள், அவன் சாவகனுக்கும் எதிராக நின்றான். தெரியுமா உங்களுக்கு? இப்போது சாவகன் நமது எல்லைக்குள் அவன் போர் படைகளை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்றால் அதற்கு நீங்கள் காரணம் இல்லை, வீரபாண்டியன் காரணம். வீரபாண்டியன் சாவகனை இங்கு கொண்டு வந்து விட்டு விட்டான். கடல் கடந்து நமது தமிழர்களும் நமது தமிழக வணிகர்களும் இடும் எண்ணல்களுக்கும் படும் கஷ்டங்களுக்கும் பதில் நீங்கள் கூறப்போகிறீர்களா? இல்லை, எங்கள் அரசர் அப்படித்தான். நாங்கள் போர் செய்ய மாட்டோம். எங்கள் அரசரை நீ கொன்றுவிடு, எங்கள் நாட்டை நீ கைப்பற்றி விடு, இங்கு வந்து இங்கிருக்கும் தமிழர்களையும் நீ துன்புறுத்தி என்று அவனை ஆரத்தி எடுத்து வரவேற்கப் போகிறீர்களா? அடுத்த கணம் அனைத்து வீரர்களும் தலைகுனிய, போதும், ஒருவன் தலைகுனிந்தாலும் பிறகு உங்களுடைய உடலில் தலை நிற்காது. வீரர்களின் தலைவர்கள் கூறுங்கள், இங்கு நின்று கொண்டிருக்கும் எந்த வீரனும் வேல் பிடிக்க கூடாது, வால் பிடித்து சண்டையிடக்கூடாது. பாண்டிய தேசத்தின் போர் படையில் இருந்த அவர்களை அனைவரையும் விளக்குங்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நடு போர்க்களத்தில் வந்து பகைவர் பக்கம் நிற்க மாட்டார்கள் என்பதில் என்ன ஒரு மாற்று கருத்து இருந்துவிடும். போகச் சொல்லுங்கள் அனைவரையும். நான் வரச் சொல்கிறேன். இன்னும் 3 நாட்களில் லட்சக்கணக்கான படை வீரர்கள் தமிழகத்தில் இருந்து ராமேஸ்வரத்தில் கூடுவார்கள். பார்க்கிறேன் எந்த சாவகன் எந்த கடல் வழியில் வந்து எட்டி பார்க்கிறான் என்று அந்த அமைச்சர் கூற, அடுத்த கணம் மற்ற அமைச்சர்களும் முன்வந்து நின்றார்கள். அடுத்த கணம் வீரர்கள் நாம் தவறு செய்து விட்டோமோ என்று அவர்களுக்குள்ளேயே குற்ற உணர்ச்சியும் தோன்றியது. ஆங்காங்கே இருந்த வீரர்கள் அனைவரையும் அகற்றிச் செல்ல சுந்தர பாண்டியனும் அந்த இடத்தை விட்டு ஒரு அறைக்குள் சென்று கதவுகளை மூடினார். காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக. நன்றி, வணக்கம்.